கும்பகோணம் சுவாமி மலையில் தேரோட்டம் கோலாகலமாக நடந்து வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவசுப்பிரமணியன். அவரிடம் நாம் கேட்கலாம். வணக்கம் சிவசுப்பிரமணியன். முருகனின் 4ஆம் படை வீடு என்று அழைக்கப்படுகிறது சுவாமி மலை. தற்போது தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறத நம்ம பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய காட்சிகள் மற்றும் கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. கும்பகோணம் அருகே சுவாமி மலையில் உள்ளது முருகனின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடாகும். தந்தைக்கு உபதேசம் செய்த முருகனாக இந்த சாமிநாத சாமி திகழ்கிறார். இந்த கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை பெருந்திருவிழா தற்போது நடைபெற்று வருகிறது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக இன்று திருத்தேரோட்டம் தொடங்கியுள்ளது. காலை சுமார் 9:30 மணி அளவில் தேருக்கு சுப்பிரமணியர் வள்ளி தெய்வ யானையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்த சிறப்பு பூஜைகள் செய்த பின் தேரோட்டம் தொடங்கியது. தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்து முருகனுக்கு கோஷமிட்டு என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். ஏன் வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். முருகனை வணங்கி தேரை இழுத்து வழிபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தெற்கு வீதி பகுதியில் தேர் வந்தபோது தேர் சீலைகள் அங்குள்ள மின்கம்பத்தில் சிக்கியது. இதனால் சிறிது நேரம் தேரோட்டம் தடைபட்டது. உடனடியாக ஜேசிபி இயந்திரம் வரவழைக்கப்பட்டு சீர் செய்யப்பட்டு தற்போது தேரோட்டம் கோலாகலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தேர் மேற்கு ரத வீதி வழியாக தற்போது வடக்கு ரத வீதியில் தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. முருகனை தரிசிப்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று சுவாமிமலையில் குவிந்த வண்ணம் உள்ளனர். தற்போது சுவாமிமலை தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நன்றி சிவசுப்பிரமணியன், உங்களுடைய கள விவரங்களுக்கு.